ஒன்று சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10-11 ஆகிய வசனங்கள். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். இப்போ அன்னாள் மனம் கசந்து அழுது கர்த்தருக்கு முன்பதாக ஜபித்து கொண்டிருக்கிறாள், விண்ணப்பம் பண்றா. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவ ஜபிச்சிருக்கலாம், அதுக்கு பதில் வராம இருந்திருக்கலாம். அதனால பொருத்தனை பண்ணி ஜபிச்சா நமக்கு பிள்ளை கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சு இப்படி ஜபிச்சிருக்கலாம். அதாவது, எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தால் அந்த பிள்ளைய நான் கர்த்தருக்கே ஒப்பு கொடுப்பேன், அந்த பிள்ளையின் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை அப்படின்னு சொல்லி அவ பொருத்தனை பண்றா. 2 பொருத்தனைகளை பண்றா இல்லையா? கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், பிள்ளையின் தலையில சவரகன் கத்தி படுவதில்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஞானமா ஜெபிக்கிறா. நீர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடு, நான் அதை உமக்கு அப்படியே திரும்ப கொடுப்பேன் அப்படின்னு சொல்றா. இது அவளுக்கு பிள்ளை வேணும் அப்படின்றதுக்காக அவ கேட்குற மாதிரி தெரியல இல்லையா? அவளுக்கு ஒரு பிள்ளை வேணும், அதை ஆசையாக எடுத்து வளர்க்கணும், ஆசையாக கொஞ்சணும் அப்படின்றதுக்காக அவள் கேட்கல. அவளை சுற்றி அவளை பற்றி ரொம்ப இழிவாக பேசுகிறாங்க இல்லையா? அவள் மனசு வேதனைப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க இல்லையா? அப்படிப்பட்டவங்களுடைய வாயை அடைக்கணும் அப்படின்றதுக்காக அவள் என்ன பண்ணுறா, அப்படி ஜெபிக்கிறா. அவளுக்கு பிள்ளை இல்லை அப்படின்ற குறைய விட அந்த வேதனையை காட்டிலும் அவளை சுற்றி இருக்கிறவங்க அவளை குறித்து பேசுகிற வேதனை தான் அவளுக்கு அதிகமாக இருக்குது. அந்த மனசு வலி தான் அவளுக்கு அதிகமாக இருக்குது. பாருங்க, ஒருத்தருடைய பேச்சு மற்றவங்களுக்கு எவ்வளோ வலியை தருதுன்ட்டு யாராலையும் ஆறுதலே சொல்ல முடியாத அளவுக்கு அவங்களுக்கு வேதனையை தருது. நம்ம நினைப்போம், நம்ம சும்மா இது தானே சொன்னோம் அப்படின்ட்டு, நான் ஒன்றுமே சொல்லலையே, உனக்கு நல்லது தானே சொன்னோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் நீங்கள் நல்லதே சொன்னாலும் அது அவங்க மனசுக்கு மட்டும்தான் தெரியும், அது அவங்களுக்கு எவ்வளோ வலியும் வேதனையும் தருது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இவளுக்கு பிள்ளை இல்லை அப்படின்ற கவலையை காட்டிலும் அவளை சுற்றி இருக்கிறவங்க அவளை குறித்து பேசுகிற அந்த பேச்சுக்கள் அவளுக்கு மனவேதனையை அதிகரிக்குது. அதனாலயாவது எனக்கு ஒரு பிள்ளை வேணும் அப்படின்றது போல தான், எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் நான் என்ன பண்ணுவேன், அதை கர்த்தருக்கே திரும்ப கொடுப்பேன். எனக்கு ஒரு பிள்ளையை கொடுங்கப்பா, அதை நான் உமக்கே திரும்ப கொடுத்துட்றேன். எனக்கு நான் மலடின்ற பேர் எனக்கு இருக்கக்கூடாது, இந்த ஊர் வாயை நான் அடைக்கணும், எல்லாரும் என்ன தப்பாக பேசுகிறாங்க, அதனால அந்த ஊர் வாயை நான் அடைக்கணும், நான் ஒரு பிள்ளையை பெற்று உமக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவள் பொருத்தனை பண்ணுறா. இப்படிதான் நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல கூட ஒரு சம்பவம் இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களை அம்மோன் புத்திரர்கள் யுத்தம் பண்றதுக்கு வராங்க. அந்த சமயத்துல கர்த்தர் எப்தான்ற ஒரு மனுஷனை எழும்ப பண்றார். இந்த எப்தா பலத்த பராக்கிரமசாலியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ எப்தா என்ன பண்றான், ஒரு ஆளை அனுப்பி அம்மோன் ராஜா கிட்ட பேசுறான், பேச்சுவார்த்தை நடத்துறான், யுத்தம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பேச்சுவார்த்தை நடத்தும் போது அந்த ராஜா என்ன பண்ணல, பேச்சுவார்த்தைக்கு ஒத்து வரல. இல்லை நான் யுத்தம் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும் போது எப்தா, சரி அப்படியா, நம்மளும் யுத்தம் பண்றதுக்கு ரெடின்னு சொல்லி அவன் யுத்தத்துக்கு புறப்பட்டு போறான். அப்போ யுத்தத்துக்கு போகும்போது அவன் ஒரு பொருத்தனை பண்றான். அவன் என்ன பண்றான்னு பாப்போமா? நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 30-31 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோட திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும், அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றான். யுத்தத்துக்கு போறான். போகும்போது அவனுக்கு என்ன தோணுது, சரி நம்ம ஒரு பொருத்தனையோட போவோம் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பொருத்தனை பண்றான், நான் அம்மோன் புத்திரர்களை முறியடிச்சிட்டு சமாதானத்தோட திரும்பி வரும்போது என் வீட்டு வாசப்படியிலேருந்து வெளியில வர்றது எதுவோ ஃபர்ஸ்ட் என் கண்ணு முன்னாடி எது படுதோ, நான் சமாதானத்தோட வரும்போது ஃபர்ஸ்ட் என் கண்ணு முன்னாடி எது படுதோ அது நான் உமக்கு சர்வாங்க தகன பலியாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணிட்டு போறான். பொருத்தனை பண்ணிட்டு போய் யுத்தத்துல ஜெயிச்சுட்டு திரும்ப வரான். அவன் யுத்தத்துக்கு போய் ஜெயிச்சுட்டு திரும்ப வரும்போது என்ன நடக்குதுன்னு நம்ம வாசிப்போம். 34-35. எப்தா மிஸ்பாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு வருகிற போது இதோ அவன் குமாரத்தி தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள். அவளை அல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை, குமாரத்தியும் இல்லை. அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனமடியவும் கலங்கவும் பண்ணுகிறாய்,
நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்றான். அவன் வரும்போது வீட்டிலேருந்து வெளியில் யார் வர்றது? அவனுடைய மகள் தம்புரு வாசிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டே அவன் முன்னாடி வரா. அவளுக்கு தெரியும் போல யுத்தத்தில் அப்பா ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி. அதனால அவன் என்ன பண்ணுறான், தம்புரு வாசிட்டு நடனம் பண்ணிகிட்டே வரான். இதை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்பவே மனசு உடஞ்சி போய் அழ ஆரம்பிச்சு சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு அழுகுறான். ஏன்னா அவனுக்கு அது ஒரே மகள், கல்யாணம் பண்ணக்கூடிய வயசுல இருக்கிற ஒரு மகள். அப்படிப்பட்ட ஒரே மகளை இவன் இழக்கணுமே இப்போ அப்படின்னு சொல்லி அவனுடைய பொருத்தனை தானே ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஞாபகம் வந்தது. எனக்கு எதிர்கொண்டு வருதோ அதை நான் உமக்கு பலி செலுத்துவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணிட்டான். அது அவனுடைய மகளை பார்த்த உடனே அந்த இடத்துல அவனுக்கு மனம் உடைஞ்சு போய் அழ ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு அவளுடைய ரிப்ளை என்னன்னு பார்ப்போமா? 36ஆம் வசனம். அப்பொழுது அவள், என் தகப்பனே, நீர் கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவோ, அம்மோன் புத்திரராகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டும் ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடினால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்றாள். அவளும் ஒண்ணுமே சொல்லல. அப்படியா, சரி, நீங்க அப்படியே செய்யுங்க. ஏன்னா கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, உம்முடைய சத்துருக்களை உம்முடைய கைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. அவர் நீதியை சரி கட்டியிருக்கிறாரு. அதனால நீர் பொருத்தனை பண்ணினபடியே செய்யும். ஆனா எனக்கு ஒரே தவணை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறா. என்ன? நான் 2 மாசம் என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் மலையில போயிட்டு இதுக்காக துக்கம் கொண்டாடிட்டு வரேன், நான் கொஞ்ச நாள் எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். 2 மாசம். அவங்க அப்பாவும் சரி ஓகே நீ போயிட்டு வாமா அப்படின்னு சொல்ல உடனே இவ்வளோ 2 மாசம் மலையில போய் அவன் ஃப்ரெண்டோட துக்கம் கொண்டாடிட்டு வரா. வந்ததுக்கப்புறம் எப்தா அந்த பொருத்தனையை நிறைவேற்றுறான். இதை வாசிக்கும்போது நமக்கு ஒரு மனசு கலக்கமா இருக்கும். எப்தாக்கு மட்டும் இல்லை, நமக்கும் எவ்வளோ வருத்தமாக இருக்குல்ல இந்த வாசிக்கும் போது. ஏன்னா அவள் திருமணம் ஆகாத பெண், நல்ல வளர்ந்து திருமணத்துக்கு தயாராக இருக்கிற ஒரு பெண், ஒரே ஒரு பெண் எப்தாவுக்கு, அவளை இப்படி பலி கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லி நமக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கும் அதை பார்க்கும்போது. ஏன் இதை கர்த்தர் அனுமதிச்சாரு? இதை தடுத்திருக்கலாமே, கர்த்தர் ஏன் இதை தடுக்காமல் போனாருன்னு கூட நமக்கு தோணலாம். கர்த்தர் நம்ம எப்பவுமே நம்மளுடைய பிள்ளையின் ரத்தத்தையோ பிள்ளையின் பலியையோ பிள்ளையின் மாம்சத்தையோ கேட்கிறவர் அல்ல. அவர் அப்படிப்பட்ட கொடூரன் அல்ல, அவர் நல்லவர். நம்ம நினைக்கலாம், ஆபிரகாம் ஈசாக்க பலியிட போகும்போது தடுத்தார்ல கர்த்தர், நீ பலியிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுத்தார்ல கர்த்தர். அதே மாதிரி இந்த பெண்ணை பலியிட போகும்போது கர்த்தர் தடுத்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி. ஆனா ஆபிரகாம் ஈசாக்க அவனே பொருத்தனை பண்ணலை. நான் பலி செலுத்துறேன் என் மகனை அப்படின்னு சொல்லி அவன் பொருத்தனை பண்ணலை. கர்த்தர் தான் அவன்கிட்ட உன் மகனை எனக்கு பலி செலுத்து அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதனாலதான் அவன் பலி செலுத்த கொண்டு போறான். அதனாலதான் கர்த்தர் அவனை தடுத்து நிறுத்துறாரு. ஏன் கர்த்தர் அந்த ஈசாக்க பலி செலுத்த கேட்டாரு? ஆபிரகாமின் விசுவாசத்தை சோதிக்கும்படியா தான் அந்த இடத்துல கேட்கிறாரு. அதனாலதான் என்ன பண்ணாரு கர்த்தர்? ஈசாக்க பலி செலுத்த போகும்போது கர்த்தர் அதை தடை பண்ணினார். வேண்டாம், நீ எனக்காக ஒரு பிள்ளையோ பலியோ எனக்கு செலுத்த வேண்டாம். ஏன்னா நான் உங்களுக்காக என்னுடைய குமாரனை பலி செலுத்துறேன், நீங்க எனக்காக எதுவும் செய்ய தேவையில்ல. கர்த்தர் எவ்வளவு நல்லவர்ல, நம்மளுடைய பிள்ளைகளை அவர் கேட்கிறவர் அல்ல, நம்முடைய பிள்ளையின் ரத்தத்தை அவர் பார்க்கணும்னு விரும்புறது இல்லை. அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்தார். நாம பலியாயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் தன்னுடைய குமாரனை சிலுவையில பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் நல்ல தகப்பன். நம்மளை காட்டிலும் அவர் கோடி மடங்கு நல்ல தகப்பனா இருக்கிறார். கர்த்தர் பிள்ளைகளின் பலியை கேட்கிறவர் அல்ல. அப்ப அவன் பிள்ளையை பலி கொடுக்கும் போது அவர் ஏன் தடுத்து நிறுத்தல? ஏன் எப்தாவுக்கு இப்படி நடந்தது அப்படின்னு கேட்டா, கர்த்தர் எப்போதும் நம்மளுடைய பொருத்தனையை எதிர்பார்ப்பதே இல்லை. ஏன்னா அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் அளிக்கிற தேவனா இருக்கிறார். இந்த பொருத்தனைலாம் நம்ம திருப்திக்காக தான் நம்ம பண்றோம். நம்மளுக்கு என்ன ஒரு நினைப்புனா, நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்காம போயிடுவாரோ அப்படின்ற ஒரு பயத்தினால நம்ம என்ன பண்றோம், ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறோம். பொருத்தனை பண்ணி ஜெபிச்சா நிச்சயம் நமக்கு தருவாரு அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறோம். அந்த பொருத்தனை மேல நம்ம ஒரு விசுவாசம் வச்சு ஜெபிக்கிறோம், நிச்சயமா நமக்கு கர்த்தர் கொடுப்பாருன்ட்டு. அப்போ கர்த்தர் என்ன பண்ணல, பொருத்தனை பண்ணி ஜெபிச்சாதான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு அவர் எப்பவுமே சொன்னது கிடையாது. அவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்கிற நல்ல தகப்பனா இருக்கிறார். அப்படி பொருத்தனை பண்ணி நம்ம ஜெபிக்கும் போது நம்ம எது கேட்டாலும் கொடுத்துருவாரா அப்படின்னு கேட்டா நிச்சயமா சொல்ல முடியாது இல்லையா? கர்த்தருக்கு சித்தமான காரியங்களை நம்ம கேட்கும் போதுதான் அது பொருத்தனை பண்ணி ஜெபிச்சாலும் சரி, பொருத்தனை பண்ணி ஜெபிக்காம இருந்தாலும் சரி, நமக்கு அதை கர்த்தர் கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். உதாரணத்துக்கு நமக்கு ஒரு வீடு வாங்கணும் இல்லை ஒரு கார் வாங்கணும் ஆசையா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்றோம், உடனே அதுக்கு ஒரு லோன் போடலாம் அப்படின்னு சொல்லி லோன் அப்ளை பண்ணி பார்ப்போம். அதுக்கு கிடைக்கிறதுக்கு சில சான்சஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்றோம், கர்த்தரிடத்துல ஒரு பொருத்தனை பண்றோம். இந்த லோன் எனக்கு சாங்ஷன் ஆயிடுச்சுன்னா நான் உமக்கு இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு பொருத்தனை பண்ணிடுவோம்.
ஏன்னா அந்த லோன் வாங்கி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், வீடு கட்ட போகிறோம். அந்த லோன் வாங்கி தான் நம்ம கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு திட்டத்தை வச்சுருப்போம். ஆனால் கர்த்தருடைய சித்தம் வேற மாதிரி இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீட்டையோ இல்லை ஒரு காரையோ உங்கள் கையின் பிரயாசத்தை கொண்டே உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவர் நினைச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா இலவசமாக கூட கொடுக்கறதுக்கு அவர் சித்தம் கொண்டிருக்கலாம். நீங்கள் ஜெபிச்சா எனக்கு ஒரு வீடு வேணும் ஆண்டவரே, எனக்கு சொந்தமாக ஒரு வீடு வேணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு கார் வேணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவரால் கொடுக்க முடியாதது ஒன்றுமே இல்லை. ஆனால் நம்ம அதை டைரெக்டாக கேட்காம, நமக்கு என்ன வேணுமோ அதை கேட்காம நம்ம என்ன கேட்குறோம், கடன் வாங்குவதற்கு பர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தரிடத்துல ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய சித்தத்தை நம்ம உணராமல் நம்ம கடன் கேட்டுக்கிட்டு இருக்கோம் கர்த்தர்கிட்ட. ஆனால் கர்த்தர் நமக்கு அந்த காரையோ வீட்டையோவே இலவசமாக கூட கொடுக்கறதுக்கு அவர் நமக்கு கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய்ன்னு சொல்லும்போது நம்ம அவர்கிட்ட போய் கடன் வாங்குறதுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி ஜபிக்கும் போது அந்த கடன் ஒருவேளை நமக்கு கிடைச்சாலும் கிடைக்கலாம். ஆனால் கடன் நம்மளுடைய வாழ்க்கையில கஷ்டத்தையும் வேதனையும் தான் கொடுக்கும். வீடு வாங்கினாலும் சரி, கார் வாங்கினாலும் சரி, அது ஒரே தவணையில் நம்மளால் கொடுக்க முடியாது. மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட்ட போகிறோம். அது எத்தனை வருஷத்துக்கு நம்ம அது டென்யூர் போடுறாங்கன்னு சொல்ல முடியாது. அத்தனை வருஷத்துக்கும் நம்மளால் அந்த அமௌண்ட்டை கட்ட முடியுமா? இன்றைக்கி நம்மளுடைய நிலைமை கட்டுற மாதிரி இருக்கும், அதே அடுத்த வருஷம் அது கட்ட முடிகிற மாதிரி இருக்குமா நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நம்பிக்கையில் வாங்கிடுறோம், நிச்சயமாக நம்மளால் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த கடன் நம்மளுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தையும் வேதனையும் தான் மிச்சம் கொடுக்கும். அப்படிதான் இந்த எப்தாவின் விஷயத்துல கூட நடந்திருக்கு. அவருக்கு இந்த யுத்தத்துல அவன் ஜெயம் எடுக்கணும்ன்றது சித்தம்தான். ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, வாசிப்போம் நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 28, 29 ஆகிய வசனங்கள். ஆனாலும் அம்மோன் புத்திரரின் ராஜா தனக்கு எப்தா சொல்லி அனுப்பின வார்த்தைகளுக்கு செவி கொடாதே போனான். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார். அவன் கீலேயாத்தையும் மனாசே நாட்டையும் கடந்து போய் கீலேயாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து அங்கே இருந்து அம்மோன் புத்திரருக்கு விரோதமாய் போனான். இப்போ அம்மோன் ராஜா வந்து இவனுடைய பேச்சுவார்த்தைக்கு ஒத்து வரல அப்படின்னு சொன்ன உடனே எப்தா மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினாரு. அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினதுனாலதான் அவன் என்ன பண்றான், அம்மோன் புத்திரருக்கு விரோதமா யுத்தம் பண்றதுக்கே அவன் போறான். அப்போ கர்த்தருக்கு அவன் ஜெயத்தை எடுக்கணும், அவங்கள வந்து வீழ்த்தணும் அப்படின்றது இந்த இடத்துல சித்தம் தான். இவன் போறதே ஆவியானவருடைய வழி நடத்தல் தான் அப்படின்றதே உணராம போற வழியிலே அவனுக்கு என்ன தோணுது, ஒரு சந்தேகம் வந்துடுது. ஒருவேளை நம்ம ஜெயிக்காம போயிட்டா, ஒருவேளை அவங்க நம்மளை வந்து முறியடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையா பண்றான். நான் வந்து பலி செலுத்துவேன். அதுவும் அவன் ஞானமான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கல. அந்த இடத்துல நான் வந்து ஜெயத்தை எடுத்துட்டு சமாதானத்தோட வரும்போது என் கண்ணு முன்னாடி என் வீட்டு வாசல்ல இருந்து எது வருதோ அதை உமக்கு பலி செலுத்துவேன் சொல்லி ஞானம் இல்லாமல் ஜெபிக்கிறான். அவனுடைய நம்பிக்கை இப்போ எதுல போயிடுச்சு, அந்த பொருத்தனை மேல போச்சு. கர்த்தர் அவனோட கூட இருக்கிறாருன்னு அவன் நம்பி இருந்தா அவன் அந்த இடத்துல பொருத்தனை பண்ணியிருக்க மாட்டான் இல்லையா. அவன் கர்த்தர் நம்மளோட கூட வருகிறாருன்னு நினைச்சு கர்த்தர் இடத்துல ஜெபிச்சுட்டு போயிருப்பான். அதனால கர்த்தர் என்ன பண்ணல, அவனுடைய பொருத்தனை அவன் பலி செலுத்தும் போது அதை அவனுக்கு தடுக்கலை. ஏன்னா அவனுடைய நம்பிக்கை எதன் மேலதான் இருந்தது, அவனுடைய பொருத்தனை மேலதான் இருந்தது. அதனால கர்த்தர் இந்த இடத்துல அவனை தடை செய்யவில்லை. அது மட்டும் இல்லை, ஒரு பொருத்தனை பண்ணணும் அப்படின்னு சொன்னா, பொருத்தனை பண்ணி ஜெபிக்கணும் அப்படின்னா ஒன்று ஞானமா ஜெபிக்கணும் இல்லையா. ஞானமா யோசிச்சு கரெக்டா நமக்கு என்ன வேணுமோ அதை தான் நம்ம ஜெபிக்கணுமே தவிர நம்ம யோசிக்காம எதையும் ஜெபிக்க கூடாது. அவன் வந்து இப்படி பொருத்தனை பண்ணியிருக்கலாம், நான் சமாதானத்தோட வரும்போது இத்தனை ஆடுகளை பலி செலுத்துறேன், இத்தனை காளைகளை பலி செலுத்துறேன் அப்படின்னு கூட பொருத்தனை பண்ணியிருக்கலாம். ஆனால் அவன் அப்படி சொல்லாம என் வீட்டு வாசல்லேருந்து புறப்பட்டு ஃபர்ஸ்ட் என் கண்ணு முன்னாடி எது தெரியுதோ அதை பலி செலுத்துவேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அவனுக்கு இருதயத்துல அவன் என்ன நினைச்சு அதை சொல்லியிருப்பான்னு தெரியல. ஆனா அவனுக்கு வந்து அவளுடைய மகளே அவன் கண்ணு முன்னாடி எதிர்க்க வந்துட்டான். இப்போ அவன் குறிப்பா சொல்லி இதுதான் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணியிருந்தா அது வேற விஷயம் இல்லையா. எப்தா ஞானமா ஜபிக்கல, ஆனா அண்ணாலோ ஞானமாய் ஜபிக்கிறாள். எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாள். நம்ம என்ன கேட்போம், என்னது இது, அவ ஒரு பிள்ளையை கொடுத்தா அப்படின்னு கேட்டிருக்க வேண்டியது தானே, எதுக்கு ஆண் பிள்ளையை கொடுத்தாள் அப்படின்னு சொல்லி அவ கேட்கிறா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏன் ஆண் குழந்தைய கேட்கிறா? ஏன்னா
ஆண் பிள்ளை பிறந்தா அதை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும் அப்படின்றத உறுதி எடுத்துட்டா. அதனாலதான் ஆண் பிள்ளையை கேட்கிறா. ஒரு பிள்ளையை கொடுங்க, அந்த பிள்ளையை நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சிருந்தா ஒரு பெண் பிள்ளை பிறக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அந்த பெண் பிள்ளையை எடுத்துட்டு போய் தேவாலயத்துல ஊழியத்துக்கு விட முடியாது இல்லையா? ஒரு பெரிய வயசானதுக்கு அப்புறம் என்னன்னு சொல்லுவாங்க, இது தீட்டு, பெண்கள் தேவாலயத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இஸ்ரவேலர் சொல்லுவாங்க. அதனால அவன் என்ன பண்றா, குறிப்பா ஜெபிக்கிறா. எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தா அந்த குழந்தைய உமக்கு ஒப்பு கொடுப்பேன், உங்களுடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தலோட அதாவது பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறா. குறிப்பா ஜெபிக்கிறா. அவளுக்கு என்ன வேணும்ன்றத தெளிவா யோசித்து ஜெபிக்கிறாள். அந்த பிள்ளையை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்பேன், அதன் தலைமேல் சவரகன் கத்தி படுவதில்லை. அந்த பிள்ளை உயிரோடு இருக்கிற சகல நாளும் கர்த்தருக்காக ஊழியம் செய்யற பிள்ளையா இருப்பான் அப்படின்றத அவ உறுதிப்படுத்துறான் அந்த இடத்துல. ஆனா இன்னைக்கு நாம எப்தாவை போலவோ அன்னால போலவோ பொருத்தனை பண்ணி ஜெபிக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா நமக்கு கர்த்தருடைய நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? யோவான் 16ஆம் அதிகாரம் 23, 24 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அவருடைய நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பொருத்தனை பண்ணி ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அது அவங்க விருப்பம். பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறது அவங்களுடைய விருப்பம். ஆனா அதை விட மேலான ஒரு காரியத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இயேசுவின் நாமம். என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் அதை என்ன பண்ணுவாரு, பிதாவாகிய தேவன் உங்களுக்கு கொடுப்பாரு. உங்களுடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாரு. நமக்கு இன்னைக்கு எதுதான் நிச்சயத்தை கொடுக்குது? பொருத்தனை இல்லை, நிச்சயம் ஜெபந்தான் நிச்சயம். அந்த ஜெபத்துல இயேசுவின் நாமத்தினால கேட்கும்போது அது நிச்சயமாய் நமக்கு கொடுக்கப்படும் என்று நமக்கு உறுதி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உறுதியை, ஒரு நிச்சயத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அதை கூட நம்ம கேட்கும்போது எப்படி கேட்கணும்? ஞானமா அன்னால போல கேட்கணும். குறிப்பா எனக்கு என்ன வேணும் அப்படின்றத ஞானமா யோசித்து கர்த்தரிடத்துல அவருடைய நாமத்தை கொண்டு நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமாக நமக்கு அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார்.